குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி டே 4. இன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன். 8 AM தான் எழுந்திரிச்சிருக்கேன். பட் பரவாயில்ல, ஏன்னா நான் நேற்று நைட்டு லேட்டாக தூங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னையிலேருந்து நான் என்ன யோசிச்சிட்டேன்னா, நைட்டு இத்தனை மணிக்கு தூங்கிடணும், ஒரு 10-11 மணிக்கெலாம் தூங்கிடணும்லாம் நான் யோசிக்க போகிறதில்ல. எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கினா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் எதுவும் வேலைக்கும் போகல, எதுக்கும் கமிட் ஆகலை. ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இந்த ஒரு மாதம் என்னென்ன டாஸ்க் இருக்கோ, டெய்லி என்னென்ன டாஸ்க் இருக்கோ அதை பண்ணணும், அவ்வளோதான். அதை தவிர்த்து இந்த டைம் தூங்கணும், இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் இது பண்ணியிருக்கணும், இந்த டைம் இது பண்ணியிருக்கணும்லாம் யோசிக்க போகிறதில்ல. ஸோ அப்படி யோசிக்கும் போது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பிளான்னா, இப்போ மணி 8:45 ஆச்சா, இப்போ உடனே இந்த நேற்று சொன்ன மாதிரி சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு போய் கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி காலையிலே கண்டென்ட் ரெடி பண்ணணும். அப்படியே 11 மணிக்கு சிக்கன் வாங்கிட்டு வரணும். அதுக்கு மேலே விலாக் எடிட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்படியே ஜிம்முக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கான பிளான் தான். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டேன். காலைல ஃபர்ஸ்ட் மீலும் ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீல் ஒன்றும் இல்லை, இந்த சுண்டலும் எப்பயும் போல தான், சுண்டலும் 4 முட்டை. ஸோ இதை முடிச்சுட்டு விலாக் எடிட் பண்ணோம். ஆல்ரெடி 10 மணி ஆகிடுச்சு. 11:30 ஜிம் போகணுன்றது தான் பிளானு. பட் எப்படின்னு தெரில. ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மண்டே மாதிரியே திரும்பவும் செஷன் ட்ரைசப் தான். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. ஸோ 2 செட்டு போட்டேன். ஆஸ் யூஷுவல் தான், 2 செட்டுமே 12-10 போட்டாச்சு. லைக் இந்த 40ல் 12 ரெப்பு, அப்புறம் 60ல் 10 ரெப்பு போட்டாச்சு. இப்போ 70ல் ஆஸ் யூஷுவல் மண்டே போட்ட அதே 7 ரெப்பு போட ட்ரை பண்ணுறேன். ஈஸியாக போயிடுச்சுன்னா 8, ஈஸியாக போக அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ட்ரை பண்ணுறேன். Two more. One more. ஓகே, 7 ரெப்பு போட்டேன். பட் 7ஆவதே ஆஃப் ரெப்பு, 8ஆவதும் அதை விட ஆஃப் ரெப்பாக தான் போட்டிருக்கேன். பட் பரவாயில்ல, இது ஒரு வகையில் ப்ராக்ரஸ் தான். ஸோ தட் மண்டே வந்து 8 ரெப்பு க்ளீனாக போட ட்ரை பண்ணணும். இன்க்ளைன் 2 செட்டு போட்டேன். 3ஆவது செட்டு இப்போ 30 kgயில் போட போகிறேன். பட் எனக்கு இந்த 2ஆவது செட்லேயே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. 10 ரெப்பு போட்டேன், பட் 10ஆவது ரெப்புலாம் ரொம்ப முக்கிய தான் போட்டேன். ஸோ இருந்தாலும் அதனால் 25 போடலான்னு தான் யோசித்தேன். பட் பரவாயில்ல, 30ல் ஒரு 5 இல்லை 6 ரெப்பாவது போட்டுடலான்னு மைண்ட் செட்டில் எடுத்து வந்து வச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஹெவியாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட் ஹெவியாக புஷ் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க் அவுட் இருக்காது. அடுத்து பெட்டெக்ல ஓரளவுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம்னா கேபிள் காசோலாம் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இதை மட்டும் லாஸ்ட் செட்டு இதை போட்டால் ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட்டே முடிஞ்சுன்ற மாதிரி தான். ஸோ இதை போட்டு அடுத்த ஒர்க் அவுட்டு போயிடும்.
போல 4 தான் போச்சு. மண்டே 7 போட்டேன், இப்போ 4 கூட போகல. மேபி நெக்ஸ்ட் மண்டே போனாலும் போகும். ஸோ ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா ஒரே வாரத்தில் மண்டே தான் 7 ரூபா போட்டேன், இப்போ கம்மியாக போடுறோமேனு. பட் பரவாயில்ல. அடுத்து வெக்டர் ஃப்ளை போட்டு டேபிள் காசோவை போட்டு ட்ரைஸை போட வேண்டியதான். வெக்டர் ஃப்ளை முடிஞ்சு லாஸ்ட் செட் ஆக்சுவலாக ட்ராப் செட் மாதிரி போட்டுட்ருக்கேன். 45லேருந்து 10 குறைச்சி போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் செட்டு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ராப் செட்லாம் நான் எப்போ போடுவேன்னா, வெயிட் அதிகமாக புஷ் பண்ண முடியாது ஒரு சில நேரம். ஸோ இன்னைக்கு மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிடுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக வெயிட் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர் ஃபார்மில் ஒரு 4லேருந்து 6 ரெப்பு போட்டு முடிச்ச உடனே கம்மி வெயிட்ல இருந்து அப்படியே ட்ராப் செட் மாதிரி இஷ்டத்துக்கு ரெப்பை வச்சு அடிச்சிட வேண்டியது. அப்போதான் ஓரளவுக்கு அது பம்ப் இருக்கும். ஸோ அதுக்காக பண்ணுறது. ஸோ நல்லா பம்ப் ஆகிடுச்சு. அடுத்து கேபிள் கிராஸ்ஓவர் போட்டு கேபிள் கிராஸ்ஓவர் போட்டு செஸ்ட்டு முடிச்சிருவோம். அடுத்து ட்ரைசப் தான். ட்ரைசப்லேயும் தான் லாஸ்ட் செட்டு. இது ரெண்டு வேரியேஷன் நான் சொன்ன மாதிரி 2 வேரியேஷன் போடலான்னு பார்த்தேன். ஆனால் ஆல்ரெடி 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் ஒரு 3:30க்காவது வீட்டுக்கு போக முடியும். ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ட்ரைசப்பில் லாஸ்ட் செட்டில் ட்ராப் செட்டாக போடலான் இருக்கேன். இப்போ 70 kg வச்சுருக்கேன். 70 kg முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எத்தனை ரூபா போட முடியுதோ போட்டுட்டு அடுத்து அப்படியே எப்படி சொல்கிறது 10 குறைக்க போகிறேன். 70னா 60, 50, 40, 30, 25 இது வரைக்கும் போட போகிறேன். அது எல்லாத்துலேயும் 10லேருந்து 12 ரூபா 8லேருந்து 12 ரூபா 10ன்னு காமிச்சு சொல்லல 8லேருந்து 12 ரூபா போட்டு முடிக்கலான் இருக்கேன். ஸோ போட்டுருவோம்.
ஒரு நிமிஷம். அவ்வளோதான். மணி கரெக்டாக 5. இப்போ தான் நான் செகண்ட் மீலே சாப்பிட்றேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 4 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு. 4 to 5 ஆயிடுச்சு. குளிச்சுட்டு சமைச்சு முடிக்க வச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. அப்புறம் சைக்கிள் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான். நேற்றே சொல்லியிருந்தேன் சைக்கிள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு. ஸோ ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன் காலைல. ரிப்பேர் பண்ணுற கடையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப பெரிய வேலையாகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி பண்ண முடியுமான்னு தெரில. இன்றைக்கும் கார்டியோ பண்ண முடியாது அப்போனா சைக்கிள் இல்லைனா. அது என்னென்னு போய் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். மணி இப்போ கரெக்டாக 7:30 ஆகுது. 7:30னா 7:33 ஆகுது. யூடியூப் வீடியோவும் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கும் அதே தான். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். லைக் ஜிம்மு, டயட்டு, விலாகு, யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட்டு போடுறது எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணல, புக்கு படிக்கலை, கார்டியோ பண்ணல. கார்டியோ இன்றைக்கும் பண்ண முடியாது. ஆசை ஆல்ரெடி டோல்டியூ சைக்கிள் ரிப்பேராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் நாளைக்கு தான் வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் 8 மணி வரைக்கும் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது ஒரு எப்படி இருந்தாலும் 1 hour ஓட்டிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு பார்க்கணும். கிட்டார் ப்ராக்டிஸ் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் மீல் சாப்பிட போகிறேன். லாஸ்ட் மீல் என்னென்னா ரசம், சோறு அம்மா செஞ்சது, அப்புறம் மிச்சம் இருந்த சிக்கனு, 2 முட்டை, அவ்வளோதான். இன்றைக்கி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கேன்னா தெரில. எனக்கு ஒரு மாதிரி இதுலேயே எக்ஸாஸ்ட் ஆகுது டெய்லி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கேன்னா நாளைக்கு டே என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கண்டென்ட் பிளான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நிறையா வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யூடியூப்க்கும் சரி விலாகுக்கும் சரி நிறையா நிறையா ஷூட் பண்ணுறேன். ஸோ அதை ஏதாவது எடிட் பண்ணி போட முடியுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி விலாகுன்னு எடுத்து இன்ஸ்டாகிராமுக்காக எடுத்து ஃபுட்டேஜ்லாம் அப்படியே வேஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ இந்த வாட்டி எடுக்கிறதெல்லாம் அப்பப்போ அப்படியே எடிட் பண்ணி ஏதாவது போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் நேற்று ஒரு ரீல் போட்டேன், விலாக் வீடியோ. அதில் சிக்கன் ரெசிபி ஒருத்தன் போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ அது ஒருத்தன் தான் போட்டேன், பெருசாக நிறையா பேர் கேட்கல. பட் அந்த ஒரு ஆளுக்காக போடணும்னு நான் யோசிச்சிட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் எதுக்குமே யோசிக்கக்கூடாது, கண்டென்ட்டுக்கு தான் நமக்கு பஞ்சம் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ ஒருத்தனே கேட்டான். ஸோ ஐடியா வந்துருச்சு. இப்போ நான் கரண்ட்லேயே பண்ணிகிட்ருக்க சிக்கன் ரெசிப்பியை அப்படியே வீடியோவாக போட போகிறேன். ஸோ நாளைக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டைம் கிடச்சுன்னா புக்கு படிப்பேன்னு ஆரம்பித்து 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இது 4வது நாள். பட் எனக்கு அதான் அந்த ஒர்க் அவுட்டு, டயட்டு, இந்த விலாக் எடிட்டு, யூடியூப் எடிட்டு இதுலேயே நேரம் கரெக்டாக போயிடுதா. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணுறதுக்குலாம் மைண்டு எக்ஸாஸ்ட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி 3 எக்ஸ்ட்ரா வேலை இருக்குல்ல. 3 எக்ஸ்ட்ரா வேலை இந்த சென்ஸ், அந்த 3 வேலை தான் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. கார்டியோ, கிட்டார் ப்ராக்டிஸு, புக்கு படிக்கிறது. ஸோ புக்கு படிக்கிறது தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணல.
ஏன்னா அதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை திறந்து வச்சு பண்ணணும்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபோன் கால்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ வேறு இன்றைக்கி கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, கார்டியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, புக்கு நைட்டு டைம் இருந்தால் படிப்பேன். ஸோ யா